இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெக்டார்ஸோட டெஃபினிஷன் வந்து என்னென்னா, தோஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ரெக்யூர் மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன் ஃபார் தர் கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷன். அதே இது ஸ்கேலாருக்கு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ரெக்யூர் ஒன்லி மேக்னிடியூட் பட் நோ டைரக்ஷன் ஃபார் தர் கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்னெட்டியூடும் இருக்கணும், அதே மாதிரி டைரக்ஷனுமே இருக்கணும். ஆனால் ஸ்கேலார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டியூட் மட்டும் இருந்தால் போதும், ஆனால் அங்கே என்ன தேவையில்லை, நோ டைரக்ஷன் வந்து தேவையில்லை. அப்போனா வெக்டார்ஸுக்கு வந்து மேக்னெட்டியூட் ப்ளஸ் டைரக்ஷன் இருக்கணும், ஸ்கேலாருக்கு மேக்னெட்டியூட் மட்டும் இருந்தாலே போதும். எந்த குவான்டிட்டிஸ்லாம் மேக்னெட்டியூடையும் அண்ட் டைரக்ஷனையும் டிபெண்ட் பண்ணி வருதோ அது வந்து வெக்டார்ஸ் குவான்டிட்டிஸில் வரும். எந்தெந்த குவான்டிட்டிஸ்லாம் ஒன்லி மேக்னெட்டியூடை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கோ அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸில் வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டிஸ்டன்ஸையும் எடுத்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் ஒன்று தானே நம்ம வந்து நினச்சிட்ருக்கலாம், ஆனால் ரெண்டுமே வந்து சேம் கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வேறு, அதே மாதிரி டிஸ்டன்ஸ்னால் வந்து வேறு. டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி வந்து ஒன்லி மேக்னிடியூடை மட்டும்தான் இருக்கும், அங்கே வந்து டைரக்ஷன் வந்து இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இதை பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர்னா, இப்போ நான் இங்கே என்ன மெஷர் பண்ணுறேன்னா, இது ரெண்டுக்குள்ளேயே டிஸ்டன்ஸ், அதாவது 50 சென்டிமீட்டர், அந்த அளவை மட்டும்தான் நான் அதுக்குரிய அந்த மேக்னிடியூடை மட்டும்தான் நான் வந்து மெஷர் பண்ணுறேன். இங்கே வந்து எந்த ஒரு டைரக்ஷனுமே வந்து கொடுக்கல. அதனால தான் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா ஸ்கேலார் குவான்டிட்டி கீழே வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி கீழே வந்து வரும். வெக்டார் குவான்டிட்டி வந்து மேக்னெட்டியூடும் இருக்கும், அதே மாதிரி டைரக்ஷனும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு ஸ்கூலுக்கு வந்து அட்ரஸ் கேட்கான். அந்த ஸ்கூல் வந்து நான் ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்னு சொன்னேன்னா அது வந்து டிஸ்டன்ஸில் வந்து வரும். அதே இது அந்த ஸ்கூல் வந்து 15 கிலோமீட்டர் சவுத்து சைடில் தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து வரும். இங்கே நான் டிஸ்டன்ஸை மட்டும் சொல்லலை, சவுத்து சைடு அப்படிங்கிற டைரக்ஷனையுமே சொல்கிறேன். அதனால தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி கீழே வந்து வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து டைரக்ஷனும் சொல்கிறோம், அதே மாதிரி டிஸ்டன்ஸுமே வந்து சொல்கிறோம். ஆனால் டிஸ்டன்ஸில் வந்து ஒன்லி டிஸ்டன்ஸை மட்டும் தான் சொல்கிறோமே தவிர அங்கே வந்து டைரக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி கீழேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி கீழேயுமே வருது. டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ், டார்க், ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, மொமெண்டம், இன்னும் நிறைய இது எல்லாமே வெக்டார்ஸ் கீழே வந்து குவான்டிட்டிஸாக வரும். அதே மாதிரி ஸ்கேலார் கீழே குவான்டிட்டிஸாக வர்றது என்னதுன்னா டிஸ்டன்ஸ், லென்த்து, ஒர்க்கு, மாஸு, டென்சிட்டி, இது எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு கீழே வந்து வரும். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்லாம் உள்ள குவான்டிட்டி எல்லாமே வெக்டார்ஸ் கீழேயும், ஒன்லி மேக்னிடியூடு உடைய குவான்டிட்டிஸ் எல்லாமே ஸ்கேலார் கீழேயும் வரும். இது ரெண்டு தான் வெக்டார்ஸ்க்கும் ஸ்கேலாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வெக்டார்ஸில் வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து இருக்கும், ஸ்கேலாரில் வந்து ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும்.